Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸில் யூனிட் 3 Continuous Beams Analysis by 3 Moment Theorem அதுக்கான Introduction Part 2 பார்த்துக்கலாம். Then Application of Clapeyron's Theorem of 3 Moments to Continuous Beams. First case வந்து Continuous Beam with Simply Supported Ends. Continuous Beam வரைஞ்சிருக்கு, ரெண்டு எண்ட்லையும் Simply Supported தான். Center Support எப்போவுமே Simply Supported தான். First span உடைய length வந்து L1, second span உடைய length வந்து L2. லோட்ஸ் வந்து பாயிண்ட் லோட்ஸ் W1 அண்ட் W2 மிட் ஸ்பேனில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாப்பில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்பேன் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், அதாவது இதை சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்சிடர் பண்ணி பாயிண்ட் லோடுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதை A1 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் வைஸ் இப்போ BC ஸ்பேனை செப்பரேட்டாக சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். தட் இஸ் A2. இது ரெண்டுமே ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், தட் இஸ் ஸ்பேன் பெண்டிங் மொமெண்ட். இப்போ ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் எண்ட்ஸ் பெண்டிங் மொமெண்ட்ஸ் ஆர் 0. இப்போ சப்போர்ட் மொமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சிம்பிளி சப்போர்ட்டட் எண்ட்ஸாக இருக்கிறனால மொமெண்ட் அட் A அண்ட் மொமெண்ட் அட் C வந்து 0, மொமெண்ட் அட் B மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். therefore ஒரே ஒரு அன்னோன் தான் இந்த கேஸில் இருக்குது, தட் இஸ் மொமெண்ட் அட் B. அதாவது MA equal to 0, MC equal to 0. For intermediate support bending moment is not equal to 0. இதில் வந்து not equal to 0, therefore அந்த வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். Now apply 3 moment theorem, that is இதை ஷார்ட்டாக வந்து TMTன்னு நம்ம எழுதிக்கலாம். டு ஸ்பேன் ABC. ABCன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டினியூஸ் ஸ்பேனுக்கு TMT அப்ளை பண்ணுறோம். தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் MA இன்ட்டு L1 ப்ளஸ் 2MB இன்ட்டு L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் MC இன்ட்டு L2. MA இன்ட்டு L1 2MB இன்ட்டு L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் MC இன்ட்டு L2. That is equal to minus 6A1 x1 bar divided by L1 plus 6A2 x2 bar divided by L2. இந்த equation நீங்கள் காணாமல் படிச்சுக்க வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம். MAயும் MCயும் 0. N support ரெண்டுமே சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கிறதுனால 0ன்னு பார்த்துட்டோம். அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். That is 2MB into L1 plus L2 that is equal to minus இந்த வேல்யூ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் நம்ம கையில் வேல்யூ இருக்கும். L1க்கு வேல்யூ இருக்குது, L2 இருக்குது. therefore MBயை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நோட் பார்ப்போம். அதாவது இதில் ஒரு க்ளூ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் அதாவது போத் என் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும்போது ஒரே ஒரு அன்னோன், அதாவது MB மட்டும்தான் அன்னோனாக இருக்குது. அதனால ஒரே ஒரு தடவை நம்ம TMTன்னு சொல்லக்கூடிய தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். Here there is one unknown value, that is MP. TMT applied one time, that is one equation to solve. ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். ஒரு அன்னோனுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுடைய வேல்யூ கிடைச்சிரும். தென் கேஸ் நம்பர் 2 பார்த்துக்கலாம். தட் இஸ் கண்டினியூஸ் பீம் வித் ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட். அதாவது இந்த இடத்துல வந்து ABCன்னு ஒரு கண்டினியூஸ் பீம் எடுத்திருக்கு. A சப்போர்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, C சப்போர்ட் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பேனில் லென்த் L1 வச்சுருக்கோம், செகண்ட் ஸ்பேனில் லென்த் L2ன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணுறாப்புல கன்சிடர் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு யூடிஎல் எப்படினாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ இந்த கண்டினியூஸ் பீமில் C சப்போர்ட் மட்டும்தான் சிம்பிளி சப்போர்ட்டட். therefore C சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மொமெண்ட் வந்து MC equal to 0. Here support C is simply supported, MC is equal to 0 and MA not equal to 0. அங்கே ஃபிக்ஸட் மொமெண்ட் இருக்கும். இங்கே வந்து இன்டர்மீடியேட் சப்போர்ட், தட் இஸ் Bலையும் வேல்யூ இருக்கும். தட் இஸ் மொமெண்ட் அட் A MA not equal to 0 and மொமெண்ட் அட் B MB not equal to 0. இப்போ ரெண்டு அன்னோன் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு அன்னோன் இருக்கிறதுனால இந்த நோட் படி ப்ரீவியஸாக பார்த்த அந்த நோட் கண்டிஷன் படி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ரெண்டு தடவை நம்ம தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸை அப்ளை பண்ண போகிறோம். Here there are two unknowns, therefore we need to apply TMT 2 times. இந்த கண்டினியூஸ் பீமை சால்வ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு அசம்ஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் என் சப்போர்ட் ஃபிக்ஸடாக இருக்கும்போது ஒரு இமேஜினரி ஸ்பேனை வந்து நம்ம அசியூம் பண்ணி அதனுடைய சப்போர்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணுறோம். இமேஜினரி சப்போர்ட்டை வந்து A' நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். அதனுடைய ஸ்பேன்ல வந்து L0, தட் இஸ் 0 ஸ்பேன் தான் L0ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். Since n support A is fixed, a 0 span is considered adjacent to it. இப்போ தியரம் ஆஃப் 3 மொமெண்ட் ஈக்குவேஷனை A', B அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்பான் உள்ள அந்த 3 சப்போர்ட்டுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். எப்பவுமே 3 மொமெண்ட் தியரமை வந்து 3 சப்போர்ட்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை TMT ஓவர் ஸ்பான் A', B. இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் மொமெண்ட் அட் A' MA' into L0 plus 2 times moment at A, that is 2MA into L0 plus L1 plus moment at B MB into L1. MA into L0
2ma into L0 plus L1 plus mb into L1. L0 வந்து zero span தான், therefore அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த L0 வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். ரைட் சைட்லையும் இந்த A0 X0 அது zero span, that is imaginary span ஆனதுனால அதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் போர்ஷன் வந்து 2 into ma into L1 plus mb into L1 that is equal to minus 6a1 x1 bar divided by L1. அது மட்டும் எழுதினா போதும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் அப்ளை TMT ஓவர் ஸ்பான் ABC. இப்போ அகைன் TMT வந்து ABCன்னு சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்பான்ஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் MA into L1 plus 2MB into L1 plus L2 and MC into L2. எல்லாமே எழுதியிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6a1 x1 bar divided by L1 plus 6a2 x2 bar divided by L2. இதில் உங்களுக்கு தெரியும் MA வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கான மொமெண்ட், MB வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட்டுக்கான மொமெண்ட், MC வந்து சிம்பிளி சப்போர்ட்டட், தேர்ஃபோர் அது மட்டும்தான் 0, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்மெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும்னா MA MB ரெண்டு வேல்யூவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே 2 அன்னோன்ஸ் இருக்குது, தேர்ஃபோர் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ் TMT அப்ளை பண்ணியிருக்கோம். இதோட இன்னைக்கான கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்குள்ள சாப்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.